டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிவட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ட்ரேட் பண்றப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ வச்சுட்டு அந்த ஹைய இல்ல லோவை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா ஸ்டாப் லாஸா 0.618 0.5 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நம்மளோட டார்கெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1.618 அப்படிங்கிற இந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட்டா வச்சு நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுவோம். ஸோ எவ்ரிடே மார்னிங் நீங்க இதை பண்றப்ப ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம் லாசஸ் வரதுக்கும் சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ல பண்றவங்களுக்கு மார்னிங் ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கிடைக்க ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மூலமா நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஷேர் மார்க்கெட் கிளாஸ் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓரளவு பேசிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் பிவட் பாயிண்ட் அப்படிங்கிறது. பிவட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். இந்த பிவட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிவட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். சோ இந்த பிவட் பாயிண்ட்டை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல இப்ப S1 அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதுக்கு 2 இன்டூ பிவட் பாயிண்ட் மைனஸ் ஹை அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த S1 அப்படிங்கிறது கிடைக்கும். R1 நம்ம கண்டுபிடிக்கிறது 2 இன்டூ பிவட் பாயிண்ட் மைனஸ் லோ அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு R1 கிடைச்சிடும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா S2 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பிவட் பாயிண்ட் மைனஸ் ஹை மைனஸ் லோ அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா S2 இருக்கும். அதே மாதிரி R2 அப்படிங்கிறது பிவட் பாயிண்ட் பிளஸ் ஹை மைனஸ் லோ அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இது கிடைக்கிறது R2 இருக்கும். அதே மாதிரி S3 S4 அப்படின்னுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி R3 R4 அப்படின்ட்டு இதோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆகும். இது இண்டிகேட்டர்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த ட்ரேடிங் வியூக்குள்ள அப்படி இந்த ட்ரேடிங் வியூக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இண்டிகேட்டர் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிவட் பாயிண்ட் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுங்க. பிவட் பாயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்றப்பே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். சோ இந்த பிவட் பாயிண்ட் அப்படிங்கிறதுல இந்த செட்டிங் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல சப்போர்ட் அண்ட் ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெவல்ஸ் வரைக்கும் நீங்க போதும் அப்படின்னா S1 S2 S3 அதே மாதிரி R1 R2 R3 அப்படின்ட்டு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த S4 S5 அப்படிங்கிறது நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். சோ கலர் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப R1க்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு சோ கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். சோ R2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா பேசிக் அப்படின்னு நீங்க வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். சோ இது மார்க்கெட் ஓபன் ஆனவனே நமக்கு ஹை அண்ட் லோ வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிவட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கால்குலேட் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இந்த பிவட் பாயிண்ட் நீங்க யூஸ் பண்றப்ப ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நான் ஒரு சில எக்ஸ்பிளைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றேன். பட் அது இல்லாம நீங்க ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் பண்றப்ப இதை யூஸ் பண்ணி பாருங்க. சோ நம்ம செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் நீங்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இன்டூ மார்க்கெட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். நிறைய பேர் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணுவீங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றப்ப இந்த பிவட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்ச் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரிஜெக்ஷன் இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணி தரும். சோ இப்போ இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10:20க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தது. சார்ட்டோட ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21,400 அப்படிங்கிற கால் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தோம். சோ அப்ப மார்னிங் பிவட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 166 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிவட் பாயிண்டா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா R1 அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 244 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா. பட் இந்த R1 அப்படிங்கிறது சோ இது ஓபன் ஆன உடனே எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த 200 ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ஒரு சின்னதா ஒரு ஹை வந்துட்டு ஒரு லோ வரப்ப இதோட R1 R2 வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனது. பட் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இப்ப மார்க்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணிருக்கேன். சோ இதுல பாருங்க இதுல பாக்குறப்ப சேம் இதே 21,400 அதே சார்ட் தான். இந்த இதுல பிவட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 138 இருக்கு. இந்த R1 அப்படிங்கிறது பாருங்க இதுல
189 வந்து பாத்தீங்க அப்படின்னா R1 இருக்கு. R2 அப்படிங்கிறது 245 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ சேம் இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த சார்ட்ல நீங்க பாக்குறப்ப இதுல டிஃபரன்ஸ் வந்து தெரியும். உங்களுக்கு R1 எங்க இருக்கு? 189ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. பட் இதுல வந்து பாருங்க, R1 வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு மார்னிங் அப்படின்னுட்டு. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஹை அண்ட் லோக்கு ஏத்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்ப இந்த பிவோட் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா, இந்த பிவோட் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா R1 வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகும். இல்ல அப்படின்னா R1 பிரேக் அவுட்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா R2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட கான்செப்ட். சப்போஸ் மார்க்கெட் R2லயே இருந்து மார்க்கெட் கீழ இறங்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் R1 வரும். R1 பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பிவோட் பாயிண்ட் சப்போஸ் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த S1க்கு வரும். S1 பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா S2க்கு வந்து பாத்தீங்கன்னா போகும். இது வந்து ஒரு லெவல் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். இது பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் செயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இத நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கும். பட் இந்த ஆப்ஷன் செயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்றது மூலியமா நமக்கு இப்ப எக்ஸாக்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க R2 இருக்கு அப்படிங்கறனால மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா செல் சைடு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிருக்கலாம். சோ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். சோ இப்ப இந்த இண்டிகேட்டர் அப்படி நம்ம பாக்குறப்ப ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இதை நீங்க ஜஸ்ட் நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்த கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.